உபாகமம் 30:20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி அவரில் கர்த்தராகிய தேவன் மேல் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரையே நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராய் அவர் இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு ஜீவனை சிலுவையிலே கொடுத்தவர். அவர் ஒருவரே நமக்காக அவருடைய உன்னத இரத்தத்தை நமக்காக சிந்தி நாம் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, அவர் நமக்கு சம்பாதித்த சிலுவையிலே சம்பாதித்த அவருடைய உன்னத கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி அவரையே நமக்கு எல்லாவற்றிற்கும் அவர் உன்னத பலனாய் அவர் இருக்கிறார். அவர் போதுமானவராயும் அவர் இருக்கிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் இந்த பூமியிலே தீங்கு வராதபடி காக்கிற கண்மலையுமானவராய் இருக்கிறார். அவர் எருசலேமின் வாசம் பண்ணின தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் அவர் கொடுத்து அவர் வாழ வைக்கிற தெய்வம், அவர் பாதுகாக்கிற தெய்வம். அவரே நமக்கு தீர்க்காயுசுமானவராய் இருக்கிறார். நம்மை கடம் பிடித்து நடத்துகிற கண்மலையும் மீட்பருமாய் இருக்கிறார். தாவீது போன இடத்திலெல்லாம் அவரை காப்பாற்றி அவருக்கு பலனாய் இருந்த தேவன் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். தானியேலையும் அவர் தேடின பிள்ளைகளையும் அவர் காக்கும் கண்மலையாயிருந்தார். அவர் அரணும் கோட்டையுமாயிருந்து பாதுகாக்கிறவர். தானியேல் 3 வேளை ஜெபித்த பொழுது அவரை சிங்கத்தின் கெபிகளை தூக்கி போட்ட பொழுதும் ஆண்டவர் அவனை பாதுகாத்ததைப் போல ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து ஜீவனையும் பலனையும் கொடுத்து நடத்த அவர் வல்லமையும் அவர் போதுமானவருமாய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அவரையே நாம் அண்டிக் கொள்ளுவோம். அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.